ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான ஞாயிற்றுக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தெரியப்படுத்தலாம். நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு, என்னென்ன விஷயங்கள் நாம் செய்யலாம், என்னென்ன விஷயங்கள் செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும், அதிர்ஷ்ட நிறம் என்ன, அதிர்ஷ்ட எண் என்ன, திருமண வாழ்க்கை, காதல் வாழ்க்கை, வியாபாரம், அலுவலக பணிகள் என அனைத்துமே இன்னைக்கு எப்படி அமையும் என்ற பொதுவான ஸ்பெஷலான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ராசி பலன்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இதனால் உங்களுக்கும் நேரம் மிச்சமாகும். நமது வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் இது வரைக்கும் சப்ஸ்கிரைபே பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி நமது சேனலோடு இணைந்திருக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விட்டு மிகப்பெரிய ஆதரவை கொடுத்து வரும் அனைத்து சந்தாதாரர்களுக்கும் எனது உளமார்ந்த மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வாங்க ஞாயிற்றுக்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம். இன்னைக்கு அக்டோபர் மாதம் 1ஆம் தேதி 2023 வருடங்க ஞாயிற்றுக்கிழமை, ஆங்கில மாத பிறப்பு தினங்க இன்றைய தினம். தமிழ் வருடத்துல சோபக்கிருது வருடம் புரட்டாசி மாதம் 14ஆம் நாள் இன்றைய தினம் நண்பர்களே. இன்னைக்கு நமது கடகராசி நண்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது, ராசிக்கு 10ஆம் இடத்துல ராசி அதிபதி சந்திர பகவானுடன் குரு ராகு சேர்க்கை ஏற்பட்டுள்ளது. நல்ல யோகமான ஒரு அமைப்பு நண்பர்களே. இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாகவும் ராசிக்கு 2ஆம் இடத்துல சுக்கிர பகவானும் 3ஆம் இடத்துல செவ்வாய் புதன் சூரியன் சேர்க்கை ஏற்பட்டுள்ளதன் காரணமாகவும் இன்றைய தினம் நமது கடகராசி நண்பர்களுக்கு மிக மிக அதிகமாக பண வரவுகள் பெருகக்கூடிய ஒரு செழிப்பான நாளாக இன்னைக்கு அமைதி நண்பர்களே. செலவுகள் உங்களுக்கு இருந்தாலும் அதை விட அதிகமாக பண வரவுகள் பெருகக்கூடிய நல்ல யோகம் இருக்கிறது. உங்களுடைய எதிரிகள் தொல்லை நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இன்னைக்கு அமைதி நண்பர்களே. எதிரிகளுடைய பிரச்சனைகள் எல்லாமே இப்பொழுது குறைந்து எதிரிகளே இல்லாத நல்ல சூழ்நிலை ஏற்படக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாளாக உங்களுக்கு அமைகிறது. வியாபாரிகளுக்கு சந்தோஷமான ஒரு நாளுங்க. புதிய ஒப்பந்தங்கள் உங்களுக்கு வந்து சேரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால வியாபாரம் நல்ல ஒரு சிறப்பான முன்னேற்றத்தை பெறும் நண்பர்களே. இப்பொழுது புதிதாக பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு யோசிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு நேரம். புதிதாக பிசினஸை இப்போ நீங்க ஸ்டார்ட் பண்ணலாங்க. நல்ல ஒரு சிறப்பான சூழ்நிலை இப்பொழுது உங்களுக்கு அமைந்துள்ளது. இப்பொழுது எதிர்பாராத வகையில் சில பண வரவுகள் உங்களது வீடு வந்து சேரக்கூடிய நல்ல வாய்ப்பு இருக்கிறதுனால பணமழை பொழியக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே. இந்த தினம் வரவுகள் பெருகும். பணம் எக்கச்சக்கமாக வந்து கொண்டே இருக்கக்கூடிய நல்ல யோகமான சூழ்நிலை இருக்கிறது நண்பர்களே. இப்பொழுது நீங்கள் வியாபாரத்தையும் மிகச்சிறப்பாக முன்னேற்றகரமாக மாற்றிக்கொள்ள முடியுங்க. சின்னதாக இருக்கக்கூடிய கடையை வந்து பெருசாக மாற்றுறது அல்லது புதுசாக பிரான்ச் ஆரம்பிக்கிறது போன்ற எல்லாமே இப்பொழுது நீங்கள் செய்யலாம். தொழில் வளம் மிக மிக சிறப்பாக இருக்கும் நண்பர்களே. புதிய ஒரு பரிணாமத்திற்கு உங்களது தொழில் வந்து வளர்ச்சி அடையக்கூடிய நல்ல வாய்ப்புகளை நீங்கள் பெறுவீங்க நண்பர்களே. வியாபாரம் வேற லெவலில் சந்தோஷம் தரும். இந்த தினம் அற்புதமான ஒரு நாளாக வியாபாரிகளுக்கு அமைகிறது நண்பர்களே. அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இப்பொழுது நிறைய போட்டி பந்தயங்கள் உங்களுக்கு எதிராக இருந்தாலும் எல்லாத்துலேயும் நீங்கள் கலந்துகிட்டு வெற்றிகளை பெறக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் இருக்கு நண்பர்களே. எந்த விதமான போட்டியாக இருந்தாலும் நீங்கள் இந்த தினம் வெற்றிகளை பெற முடியும். எனவே தயங்காமல் நீங்கள் கலந்து கொள்ளலாம். அலுவலக பணிகளில் உங்கள் திறமைக்கு உங்கள் டேலண்ட்டுக்கு உண்டான நல்ல ஒரு மரியாதை அங்கீகாரம் எல்லாம் கிடைக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்கிறதுனால அலுவலக பணிகளும் மிகச்சிறப்பாக இருக்கும் நண்பர்களே. மாணவர்களுக்கு கல்வியில் மிகச்சிறந்த முன்னேற்றகரமான வாய்ப்புகள் உருவாகும். கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை மிகச்சிறப்பாக பயன்படுத்தி கொண்டால் மாணவர்கள் கல்வியில சிறந்து விளங்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளை உருவாக்கி கொள்ள முடியும் நண்பர்களே. இன்றைய தினம் நல்ல அதிர்ஷ்டகரமான லக்கான சூழ்நிலை இருக்கிறது. மாணவர்களுக்கு அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கல்வியில நல்ல முன்னேற்றங்கள் கண்டிப்பாக ஏற்படும். உங்க குடும்பம் முழுக்க மகிழ்ச்சியாக இருக்கும் நண்பர்களே. இப்பொழுது திருமண தடைகள் ஏற்பட்டு ரொம்ப நாளா திருமணங்கள் நீங்கள் ஏற்பாடு செய்தும் அது நடக்காமல் போயிருந்தது அப்படின்னா அந்த மாதிரி தடைகள் எல்லாமே இப்பொழுது விலகக்கூடிய நல்ல யோகம் இருக்கு நண்பர்களே. எனவே சுபகாரிய முயற்சிகள் எல்லாம் சிறப்பாக கைகூடும். அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அற்புதமான ஒரு நாள். இன்றைய தினம் திருமண தடைகள் எல்லாமே விலகக்கூடிய நல்ல ஒரு யோகமான சூழ்நிலை இருக்கிறது நண்பர்களே. இதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சில பிரச்சனைகளுக்கு உங்களுடைய அனுபவ அறிவு மூலமாக நீங்கள் ஈஸியாக தீர்த்து கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்புகள் உருவாகும். எனவே பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு உங்கள் அனுபவத்தை பயன்படுத்துங்கள். உங்களுக்கு தேவையான உதவிகள் ஆலோசனைகள் எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாளாக இன்னைக்கு அமைதி நண்பர்களே. அலுவலகத்தில் உங்களுக்கு என்ன பொறுப்புகள் கொடுத்துருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் பொறுப்பறிந்து செயல்படக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்கிறது. உங்கள் சிந்தனைகள் இருக்கக்கூடிய குழப்பங்கள் நீங்கி சிந்தனை பலம் தெளிவாக இருக்கக்கூடிய நல்ல யோகமான சூழ்நிலை இருக்கு நண்பர்களே. சில ஆன்மீக ஸ்தலங்களுக்கு இறை வழிபாடுகள் செய்வதற்காக நீங்கள் போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறதுனால உங்களுக்கு ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களில் ஈடுபாடு ஏற்படும். அந்த மாதிரி ஸ்தலங்களுக்கு நீங்கள் போயிட்டு வருவீங்க. இன்றைய தினம் வியாபாரத்தில் கீழே பணிபுரியக்கூடிய வேலையாட்களை கொஞ்சம் அனுசரித்து தட்டி கொடுத்து வேலை வாங்கினீங்கன்னா உங்களுக்கு மிகச்சிறப்பான நல்ல முன்னேற்றகரமான சூழ்நிலை இன்னும் அதிகரிக்கும் நண்பர்களே. உங்கள் சொந்த பந்தங்கள் மத்தியில் இன்னைக்கு கெத்து காட்ட முடியுங்க. நல்ல மதிப்பு மரியாதையெல்லாம் உயரக்கூடிய நல்ல யோகம் இருக்கிறது. உடல் ஆரோக்கியம் மிகச்சிறப்பாக இருக்கும். ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய தொந்தரவுகள் எல்லாம் படிப்படியாக குறையக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் இன்று தினம் உங்களுக்கு உருவாகும் நண்பர்களே. மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்று தினம். காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களது மனக்குறந்த காதலருடனான காதல் வாழ்க்கையில் நீங்கள் சில முக்கியமான விஷயங்களை வந்து செஞ்சு கொடுக்கணும் அப்படின்ட்டு உங்கள் காதலர் வந்து எதிர்பார்ப்பாரு. ஸோ
சில கடமையான விஷயங்கள் எல்லாம் வந்து கேட்காமலேயே, அதாவது உங்க காதலர்ட்ட டிஸ்கஸ் பண்ணாமலேயே அவருக்கு வேணுங்கிற விஷயங்கள செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எதிர்பார்ப்பாரு உங்க மனம்கவர்ந்த காதலர். ஸோ நீங்கள் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்தி உங்க காதலருக்கு என்ன தேவைங்கிறத யோசித்து நீங்க செயல்படுத்தி, அதன் மூலமாக மகிழ்ச்சியான காதல் வாழ்க்கையை நீங்கள் இனிமையாக அமைத்துக் கொள்ள முடியும் நண்பர்களே. கடமை உணர்வோடு செயல்படக்கூடிய ஒரு வாய்ப்புகளை நீங்கள் உருவாக்கிக் கொள்ளுங்கள். காதல் வாழ்க்கை அதன் மூலமாக இனிமையாக மாறும். உங்களது அன்புக்குரியவர் நல்ல ரொமான்ஸ் உணர்வுடன் உங்களுக்கு பழகக்கூடிய நல்ல வாய்ப்புகள் உருவாகும் நண்பர்களே. இன்றைய தினம் நிறைய வேலைகள் உங்களுக்கு இருந்தாலும் முடிஞ்ச வரைக்கும் ரிலாக்ஸ் பண்ணிக்கங்க. கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டு நீங்கள் வேலை செய்கிறது நல்லது நண்பர்களே. அதுக்காக ட்ரை பண்ணி பாருங்க. புதிய புதிய ஒப்பந்தங்கள் ரொம்ப கவர்ச்சியாக தோன்றக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே. எனவே மிக சிறப்பான புதிய கான்ட்ராக்ட்லாம் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும். இங்கேயாவது பணம் முதலீடு செய்றீங்க அப்படின்னா கொஞ்சம் அவசரப்படாமல் நிதானித்து செயல்பட வேண்டியது இன்னைக்கு ரொம்ப அவசியம் நண்பர்களே. உங்களுடைய அழகு காரணமாக, உங்களுடைய பர்சனாலிட்டி காரணமாக புதிய நண்பர்கள் உங்களுடன் வந்து இணைந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய தினம் இருக்கு நண்பர்களே. இன்றைய தினம் அளவுக்கு அதிகமாக மொபைல் அல்லது டிவி நீங்கள் பயன்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. அதை மட்டும் குறைச்சிக்கோங்க. இன்னைக்கு அதன் மூலமாக இன்னைக்கு சிறப்பான ஒரு ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகள் நீங்கள் செய்ய முடியும். இன்றைய தினம் திருமண வாழ்க்கை மிகச்சிறப்பாக இருக்கும் நண்பர்களே. இனிமையான ஒரு நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு கண்டிப்பாக திருமண வாழ்க்கை அமையும். சண்டை சச்சரவுகள் இல்லாத அமைதியான குடும்ப வாழ்க்கை காத்திருக்கு நண்பர்களே. மிக சிறப்பான ஒரு நாள் இன்றைய தினம் நீங்கள் இன்னைக்கு செய்ய வேண்டிய வேலையை இன்னைக்கே முடிக்கணும் நண்பர்களே. நாளை வரை தள்ளி போட வேண்டாம். அப்படி நாளை வரைக்கும் தள்ளி போட்டிங்கன்னா அது உங்களுக்கு சிறப்பாக முடியாது அந்த வேலைகள். ஸோ காரியங்களை தள்ளி போடாதீங்க, இன்னைக்கே முடிங்க. இன்றைய தினம் மிகச்சிறப்பான ஒரு நாள். நல்ல பண வரவுகள் பெருகும். இன்றைய தினம் நல்ல ஒரு இளர் வாழ்க்கை புரிதலுடன் இருக்கக்கூடிய நல்ல யோகமான சூழ்நிலை இருக்கு நண்பர்களே. வியாபாரம் அபார வளர்ச்சி பெறும். நிறைய காரியங்களை இன்னைக்கு ட்ரை பண்ணிட்டே இருங்க. பெரும்பாலான காரியங்கள் சக்சஸ் ஆகக்கூடிய காரிய வெற்றிகள் நிறைந்த மகிழ்ச்சியான ஒரு நாள்ங்க இன்றைய தினம். இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க. இன்னைக்கு தினத்தை சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் லக்கியஸ்ட் கலராக அமையும் பார்க்கும்போது இன்று தினம் 2 விதமான கலர் நீங்கள் யூஸ் பண்ணலாங்க. ஒன்று பிளாக், இன்னொன்று ப்ளூ. ரெண்டுமே இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்களாக அமைகிறது. மேலும் நம்பர் 4 4ஆம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்ணாக அமையுதுங்க. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும்பொழுது நமது கடகராசி அன்பர்களில் யாரெல்லாம் இன்று தினம் புனர் பூசம் நட்சத்திர நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களுடைய அனுபவத்தை நீங்கள் பயன்படுத்தினால் நிறைய பிரச்சனைகளை வந்து நீங்கள் சால்வ் பண்ணிக்க முடியும் நண்பர்களே. அனுபவ அறிவு இன்னைக்கு உங்களுக்கு கை கொடுக்கும். அலுவலக பணிகளை உங்களுக்கு கெத்து கொடுங்க. உங்களுடைய பொறுப்பு என்ன அப்படின்றத உணர்ந்து செயல்படக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்கிறது. அதன் மூலமாக மதிப்பு மரியாதையெல்லாம் கண்டிப்பாக உயரும். திறமைகளை வெளிப்படுத்துவீங்க. சிறப்பான ஒரு நாள் இன்றைய தினம். அனுபவ அறிவை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். பொறுப்புணர்ந்து செயல்படுவீங்க. பூசம் நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு இன்னைக்கு ஆன்மீக ஸ்தலங்களுக்கு போயிட்டு வரதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு நண்பர்களே. இறை வழிபாடுகளை நம்பிக்கை கூடும். இன்றைய தினம் உங்க கீழே பணிபுரியக்கூடிய பணியாட்களை கொஞ்சம் நீங்க தட்டி கொடுத்து வேலை வாங்குறது உங்களுக்கு அதிகமான வெற்றிகளை பெறுவதற்கு, காரியங்களை சிறப்பாக சாதிப்பதற்கு உதயகரமாக அமையும் நண்பர்களே. நல்ல ஒரு மதிப்பு மரியாதையெல்லாம் சொந்த பந்தங்கள் மத்தியில் உங்களுக்கு இருக்கும் நண்பர்களே. நல்ல ஒரு கெத்தான ஒரு நாளாக உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் மத்தியில் நீங்க திகழக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம். இறை வழிபாடுகளில் ஆர்வம் பெருகக்கூடிய ஒரு நாளுங்க. மரியாதை மிக்க நாள். ஆயில்யம் நட்சத்திரத்தில் இருந்தவர்களுக்கு இன்னைக்கு உடல் ஆரோக்கியம் மிகச்சிறப்பாக மேம்படுங்க. உங்க சிந்தனையில் இருக்கக்கூடிய உங்களது குழப்பங்கள் எல்லாமே நீங்கி நல்ல ஒரு தெளிவான சூழல் ஏற்படக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம். உங்களுக்கு என்ன உதவிகள் வேண்டுமோ, என்ன ஐடியாஸ் வேண்டுமோ, எல்லா விதமான ஆலோசனைகளும் சிறப்பாக கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம். அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அற்புதமான ஒரு நாள்ங்க இன்றைய தினம். நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காம அழுத்தி விட்டீங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.